வணக்கம் எஸ்டிஆர் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம யூனிட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம யூனிட் டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் யூனிட் 1க்கு. ஸோ நம்ம செக்ஷன் ஏ நியூட்டன்ஸ் லா அண்டு இம்பல்ஸ் இம்பேக்டில் 20 கொஷின்ஸ் எடுத்துருக்குறோம். செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு மாஸ் அண்டு 2 பாடி சிஸ்டம், அதில் ஒரு 4 கொஷின்ஸ் இருக்குது. செக்ஷன் சி சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதில் ஒரு 8 கொஷின்ஸ் இருக்குது. செக்ஷன் டி ஃப்ரிக்ஷனில் 8 கொஷின் இருக்குது. செக்ஷன் இ ஈக்லிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடிஸ், அதில் ஒரு 6 கொஷின் இருக்குது. செக்ஷன் எஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்டு ரோலிங்கில் 15 கொஷின்ஸ் இருக்குது. செக்ஷன் ஜி பார்த்திங்க அப்படின்னா கிராவிடேஷன், கெப்லர்ஸ் லா அண்டு சேட்டலைட்ஸில் வந்து 20 கொஷின்ஸ் இருக்குது. இதில் மட்டும் ஏன் அதிக கொஷின் எடுத்து வச்சுருக்கிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயரில் அதிகமாக கொஷின் இதுக்குள்ளே இருந்து தான் வந்திருக்கு. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொஷின் எடுத்துருக்குறோம். அப்புறம் செக்ஷன் ஹச்சில் பார்த்திங்க அப்படின்னா லிமிடேஷன்ஸ் ஆஃப் நியூட்டன்ஸ் லா ஒரு 4 கொஷின்ஸ் இருக்குது. இந்த செக்ஷன் ஹை பார்த்திங்க அப்படின்னா இந்த கேட் 2023 இருக்கு இல்லைங்களா, அது என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் யூஜிடிஆர்பியோட கொஷின் 15 கொஷின்ஸ், அதாவது யூனிட் 1லேருந்து 15 கொஷின்ஸ் வந்துருக்குது. அந்த 15 கொஷின்ஸ் நம்ம ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருக்கிறோம். பட் இருந்தாலும் டெஸ்ட்டுக்கும் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த 15 கொஷின்ஸையும் இது கூட ஆட் பண்ணி வச்சுருக்கிறோம். இதுக்கான கீ ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே கீழே இருக்குது. நீங்கள் வந்து இந்த கொஷினை டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு நீங்கள் எழுதுந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிங்க இந்த கீ ஆன்சரை வச்சு. அதுக்கப்புறம் நம்ம எதை எடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த யூனிட் 1ல் ப்ராப்ளம்ஸ், நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம எடுத்துருக்குறோம். ஒரு 17 கொஷின் எடுத்துருக்குறோம். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷினில் பேஸ் பண்ணி நம்ம ஒரு 17 கொஷின் எடுத்துருக்குறோம். எந்த கொஷின்லேருந்து நியூமரிக்கல் ப்ராப்ளம் வந்திருக்கு, எந்த டாப்பிக்லேருந்து அப்படின்னு பார்த்து நம்ம அதிலேருந்து ஒரு 17 கொஷின் எடுத்துருக்குறோம். இம்பேக்ட் அண்டு கொல்யூஷனில் ஒரு 4 கொஷின்ஸு, ஃப்ரிக்ஷனில் ஒரு கொஷின், சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் 1, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்டு ரோலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 கொஷின்ஸ் எடுத்துருக்குறோம். அப்புறம் கிராவிடேஷன் அண்டு சேட்டலைட்ஸில் வந்து மீதி இருக்கிற ஒரு 7 கொஷின் எடுத்திருக்கோம். ஆக மொத்தம் ஒரு 17 கொஷின் வந்து எடுத்துருக்குறோம். இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம கொஷின் எடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயரில், அதாவது வந்து இப்போ போன டைம் கேட்ட யூஜிடிஆர்பி கொஷினில் எந்தெந்த டாப்பிக்லேருந்து என்னென்ன கொஷின் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருந்தாலே அந்த பிடிஎஃப்பும் இது கூடவே அட்டாச் பண்ணி வச்சுருக்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், இம்பேக்ட் அண்டு கொல்யூஷனில் 5 கொஷின் வந்திருக்குது. கிராவிடேஷன் அண்டு சேட்டலைட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 6 கொஷின் வந்திருக்குது. ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸில் வந்து ஒரு கொஷினும், ஃப்ரிக்ஷனில் ஒரு கொஷினும், ஈக்லிபிரியமில் ஒரு கொஷினும், சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் ஒரு கொஷினும், ஆக மொத்தம் 15 கொஷின் வந்திருக்குது. கீழே இங்கே தெளிவாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். இம்பேக்ட் அண்டு கொல்யூஷன் ப்ளஸ் கிராவிடேஷன் அண்ட் சேட்டலைட்ஸில் வந்து மொத்தம் 11 கொஷின் வந்திருக்கு. இது 2 டாப்பிக்கில் மட்டுமே. அதனால் நம்ம இது 2 டாப்பிக்கை வந்து அதிகமாக கவர் பண்ணி கொஷின் எடுத்துருக்குறோம். போன டைம் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் இந்த 15 கொஷினு ஆப்ஷனு வித் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா டீட்டெயிலாகவே கொடுத்துருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த இருக்கிற 100 கொஷின்ஸை ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஒரு டைம் டெஸ்ட் எழுதி பாருங்கள். டெஸ்ட் எழுதி பார்த்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கே ஆன்சரை வச்சு செக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்ட 15 கொஷின்ஸையும் ஒரு டைம் வந்து நல்லா தரவாக ரீட் பண்ணிக்கிங்க. எந்த டாப்பிக்லேருந்து கொஷின் வந்திருக்குது, கொஷின் மாடல் எப்படியெல்லாம் இருக்குது, அப்படியெல்லாம் நம்மளும் ஆல்ரெடி அப்படித்தான் வந்து பேஸ் பண்ணி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஷினோட பிடிஎஃப் எங்கே இருக்கும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையோ, அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு கமெண்டில், ரெண்டுத்துலேயுமே என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல் இருக்குது. டெலகிராம் சேனலோட லிங்க்கை வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் அதுக்குள்ளார போயிட்டு இந்த கொஷினை பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்கள். கொஷினில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபைனலாக இருக்கும்னு நினைக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து பயன்பெறட்டும் படித்து. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.